உலகத்தில் இருக்கக்கூடிய விஜயினுடைய ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு தருணம் அப்படின்றது வந்து இப்போ நிறைவேறி இருக்குது. ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இன்றைய தினத்தில் பதவியேற்றிருக்கிறார். ஸோ அவர் வந்து பதவியேற்ற உடனும் அவரை வந்து பேசக்கூடிய முதலாவது பேச்சு அப்படின்றது வந்து எல்லாராலையும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. ஸோ அந்த நிலையில் இன்றைய தினம் அவர் பதவியேற்றதன் பின்பு சில முக்கியமான விஷயங்களை பற்றி கதைச்சிருக்கிறார். அது சம்மந்தமாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன விஷயங்களை வந்து திரு விஜய் அவர்கள் வந்து கதைச்சிருக்கிறார். ஸோ அவர்கள் கதைச்சதில் வந்து பாராட்டக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன? ஸோ இந்த நிகழ்வில் பார்த்திங்கன்னு சொன்னால் விஜயனுடைய அம்மா அப்பா, அதை விட அமைச்சர் பதவி ஏற்கக்கூடிய நிறைய பேர், ஸோ அதை விட திரிஷா அவர்களுமே வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக திரு விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் என்ன விஷயம் வந்து முக்கியமாக பேசியிருக்கிறார் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வணக்கம் உறவுகளே, கிட்டத்தட்ட ஒரு 50 வருடமாக இருந்த திராவிட கட்சிகளுக்கு நிகராக ஒரு 2 வருடத்தில் வந்து புதிய அரசியலுக்கு வந்து ஒரு புதிய முகத்தால் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை இந்தியாவில் வந்து ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் யோசித்து பாருங்கள். அவர்களுக்கு பின்னால் இருந்த இளைஞர்களுடைய பட்டாளம் அப்படின்றது வந்து எந்தளவு இறங்கி வேலை செய்திருக்கிறாங்கன்னு. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய மாற்றம் அப்படின்றது வந்து இந்தியாவில் நடைபெற்றிருக்குது. ஸோ இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமே இல்லை. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து நிறைய சாதி அமைப்புகளுடைய கட்டமைப்புகள் உடைக்கப்பட்டிருக்குது. ஸோ பல விஷயங்கள் வந்து இந்தியாவில் நடைபெற்றிருக்குது. இன்றைய தினம் விஜய் அவர்கள் பதவியேற்பு விழா நடந்ததுக்கு பிறகு சில விஷயங்களை பற்றி கதைச்சிருக்கிறார். அவருடைய உரை என்றது வந்து எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒரு விதத்தில் வந்து இந்த முறை நடந்திருக்குது. ஸோ சாதாரணமாக விஜய் அவர்கள் இவ்வளவு காலமும் அரசியல் 2 வருடத்துலையும் அரசியலுக்கு வந்து பேசும்போது அவர் ஏதோ வந்து எழுதி கொடுத்து பேசுகிறார், இல்லாட்டிக்கு ஏதோ ஒரு பாடமாகி பேசுகிறார் அப்படின்ற மாதிரி தான் பலரால் சொல்லப்பட்டது. பட் இப்போ இன்றைக்கு வந்து சிஎம்மாக அவர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு பேசப்பட்ட ஒரு பேச்சு பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப ரியலாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அவருடைய மனசில் இருந்து பேசப்பட்ட வார்த்தைகளாக அது இருக்கிறது. ஸோ பல விஷயங்களை பற்றி கதைச்சிருக்கிறார். அதில் முக்கியமாக இந்தியாவினுடைய கடன் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் அப்படின்றதோடு தான் திரு விஜய் அவர்களுடைய அரசு அப்படின்றது வந்து இந்தியாவில் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். ஸோ அவருடைய கட்சி அப்படின்றது வந்து இந்த கடனை வந்து செலுத்துறதுக்காக எவ்வளோ பாரிய அளவில் உழைக்க வேண்டும்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய சுமையோட வந்து இந்த பொறுப்பை வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அதுக்கு 1 கோடி தமிழ் மக்களுக்கு மேலே இந்த ஒரு கடன் சுமையை வந்து இப்போ யாருடைய அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் திரு விஜய் அவர்களுடைய அரசாங்கத்துக்கு வந்து கொடுத்துருக்கிறார்கள். ஸோ இது எந்த வகையில் வந்து போக போகுது அப்படின்றது இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஸோ முக்கியமாக வந்து அவர் இந்த கடன் சுமையை பற்றி கதைச்சிருக்கிறார். அதாவது அரசாங்கத்துக்குள்ளே நுழைஞ்சதுக்கு பிறகு தான் அந்த கடன்கள் வந்து என்ன வகையில் இருக்குது, ஸோ எங்கே எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ தன்னுடைய அரசாங்கம் வந்து எவ்வளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்க முடியும், அதாவது எவ்வளவுக்கு வெளிப்படையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெளிப்படையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி, தன்னால் இருக்க முடியும், தன்னுடைய அரசாங்கத்தால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ அதை விட முக்கியமாக பெண்களுடைய பாதுகாப்பு பற்றி கதைச்சிருக்கிறார். இளைஞர்களுடைய போதை வஸ்து அதை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன தங்களுடைய அரசாங்கத்தால் செய்ய முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக செய்ய போவதாக வந்து திரு விஜய் அவர்கள் கூறியிருக்கிறார். ஸோ அவருடைய பேச்சு வந்து ஆரம்பிக்கும்போது மிக வந்து சாதாரணமான முறையில் தான் அவருடைய பேச்சு அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சிருந்தார். திரைத்துறையில் வந்து ஒரு மிக சாதாரணமாக நுழைந்து எந்த விதமான ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் வந்து மேலே வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறதாகவும், தனக்கு வறுமைன்னு சொன்னால் என்னன்னு தெரியும், இப்படி வந்து பல விஷயங்களை வந்து கதைச்சிருக்கிறார் ஆரம்பத்தில். ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்க்கும்போது மனசில் இருந்தவர் வந்து பல விஷயங்களை வந்து கதைச்ச மாதிரி தான் எனக்கு படுகுது. விஜயனுடைய பேச்சு, அதாவது இன்றைக்கு அந்த ஸ்பீச்சை வந்து நீங்கள் நிறைய பேர் நிறைய வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் வந்து இந்த அரசியல் கட்சியை ஆரம்பிக்கும் போது அவருக்கு நிறைய சவால்கள் வந்து பின்னிக்கு இருந்தது. உண்மை வந்து அவரை விட கட்சியை ஆரம்பிக்கும் போது அவர் ரொம்பவே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அரசியலில் வந்து எந்த விதமான பெரிய ஒரு பேக்ரவுண்டுமே இல்லை அவருக்கு. அவருடைய அப்பா வந்து அரசியலில் இல்லை, இல்லாட்டி அவருடைய குடும்பத்தினர் யாருமே அரசியலில் இல்லை. ஸோ அவரை விட பெரிய பெரிய தலைகள் எல்லாமே வந்து இந்த அரசியல் களத்தில் இருக்கும்போது தான் ஒரு 10 இடங்கள் கூட விஜயனுடைய கட்சிக்கு கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லப்பட்ட நிலையில் இன்றைக்கு வந்து தனிப்பெரும்பான்மையாக ஜெயிச்சு வந்து இந்த கட்சியை அமைச்சிருக்கிறார்.
திரு தளபதி விஜய் அவர்கள். ஸோ இவர் வந்து ஆரம்பிக்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஸோ விஜயனுடைய குடும்பத்தில் பிரச்சனை, அதை விட ஏகப்பட்ட பெரிய பெரிய அரசியல்வாதிகளால் வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வந்து திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அப்படின்ற பதவியில் வந்து இன்றைக்கி விஜய் அவர்கள் பதவி ஏற்றிருக்கிறார். ஸோ இது வந்து இந்தியாவினுடைய அரசியல் காலத்தை எந்த வகையில் கொண்டு போக போகுது, இல்லாட்டிக்கு இந்தியாவிலேருந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து இனி வரப்போகுது அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவருடைய ஆட்சிக்கும் வந்து அவருடைய மக்களுடைய ஆட்சியில் வந்து நன்மையான விஷயங்கள் நிறைய நடக்க வேண்டும். ஸோ அந்த ஆட்சியும் வந்து நல்ல வகையில் போகணும். வந்து இது ஒரு கூட்டணியாக தான் அமைஞ்சிருக்குது. என்னென்னு சொன்னால் விஜய்க்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான தேவையான ஆசனங்கள் எதுவுமே, அதாவது 8 ஆசனங்களுக்கு, நான் நினைக்கிறேன் 10 ஆசனங்கள்கிட்ட 11 ஆசனங்கள்கிட்ட விஜய்க்கு வந்து தேவையாக இருந்தது. ஸோ அதெல்லாமே வந்து வேறு கட்சிகளில் இருந்தால் இப்போ கூட்டணியாகத்தான் இந்த பதவியை வந்து விஜய் அவர்களால் ஏற்றுக்கொள்ள கூடியதாக இருந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு முடிவு ஒன்று எடுக்கும்போது அவர்களுடைய தலையிடும், மற்ற பிற கட்சிகளுடைய தலையிடுமே வந்து இதில் இருக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து இவருடைய ஆட்சி அப்படின்றது நடக்கும் அப்படின்றத வந்து நாங்களும் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள், திரு விஜய் அவர்களுக்கும் விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும். ஸோ இந்த ஆட்சி வந்து நல்ல விதமாக நடைபெறுவதற்கும் ஸோ எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து நாங்களும் தெரிவித்துக்கொள்கிறோம். ஸோ இலங்கையில் வந்து பல இடங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் திரு விஜய் அவர்களுக்கு நிறைய கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டிருக்குது. ஸோ நிறைய வெடிகள் கொளுத்தப்பட்டது அரசியல், அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்தாண்டு. ஸோ இன்றைக்கும் வந்து விஜயனுடைய ரசிகர்கள் நிறைய பேர் இலங்கையில் இருக்கிறார்கள். ஸோ அவர்களுடைய கொண்டாட்டங்கள் அப்படின்றது வந்து இன்றைய தினமும் வந்து உலகளாவிய ரீதியில் பல இடங்களில் கண்டிப்பாக நடைபெறும். ஸோ எல்லாருடைய ஆசையினுடையும் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் அப்படின்றது வந்து நல்லபடியாக கண்டிப்பாக நடக்க வேண்டும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அரசியல் களத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றது.